தாமரை 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 ஊரு ஊருன்னு ஊரை கட்டிட்டு அழ வேண்டியது தானே? ஏன் என் பின்னாடி சுத்துற? ஊரைய கட்டிக்க முடியும், உன்னதாண்டி கட்டிக்க முடியும். அது தெரியுதுல்ல, அப்ப சீக்கிரம் வந்து பொண்ணு கேளு. பட்டு போடுவ பதக்கு சங்கிலியோட தான் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரணும்னு உங்க அம்மா உத்தரவு போடுது. அதுக்கெல்லாம் காசு வேணாமா? புரிஞ்சுக்கு தாமரை, அறுவடப்பதான் 4 காசு வரும். இதெல்லாம் செய்ய முடியும். பட்டு போடுவ தங்க சங்கிலி வளையல் மோதிரம்னு வரிசையா சீர வச்சுக்கிட்டு கீவலூர்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் இப்படியே இருந்தனா அப்புறம் எங்க அம்மா அவனுக்கே கட்டி கொடுத்துரும். அப்ப அவனே போய் கட்டிக்க. ஐயோ மச்சான், கோச்சுக்காத மச்சான். மச்சான் தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். பேச மாட்டேன்னு முறப்பா போனா இப்ப மட்டும் வந்துட்டு ஏன் மவராசனுங்களா, கொஞ்சம் அடுத்த வயல்ல போய் களை இல்லைங்களா? எங்களை அடுத்த வயல்ல போய் கலையில சொல்லிட்டு நீங்க கலைகளை சேத்துல மேய்ச்சிட்டு போலான்னு பாக்குறீங்களா? உங்க ஜம்மா இன்னைக்கு கேட்ட பழிக்காது. பாவி மக்களே, நீங்களே பண்ணையாகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்களை எல்லாம் திட்டுவாங்க வச்சிருவீங்க போல இருக்கு. டேய் வாங்கடா, அடுத்த வயலுக்கு போவோம். நீ வேணா போடா, நான் வரல. அட புத்தி கட்ட மச்சானே, சாடையில சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? காலையில இருந்து பொண்ணுங்க பின்னாடி நிக்கிறீங்களே, பொண்ணுங்க ஒண்ணுக்கு இன்னுக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் அடக்கிட்டு நிக்கிறது? நாளை என் மானமே போச்சு. போடா வாங்கடா. தடிமாட்டாட்டம் உன்னை பெத்து வச்சுக்கிட்டு அடுப்புல கடந்து நான் சாக வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. யாரும் வந்து என்ன பிரயோஜனம்? எங்கடி போற? ஆத்திர அவசரத்துக்கு கூட சொல்லிட்டு தான் போணுமா? தாமரை, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? நேத்து முழுக்க என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? என்னால தூங்கவே முடியல. கெட்ட கெட்ட கனவா வருது. உன்னை எங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்ல. நீ வெறும் பயலாம். அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போயிட்டா நான் உன்னை மறந்துடுவேன்னு எங்க அம்மா நினைக்குது. அப்ப என்ன மறந்துட்டு போற? நான் போக மாட்டேன். அப்பா, இப்போதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு தாமரை. ஐயோ என்ன மச்சான்? தாமரை, நான் உன்னை காதலிக்கிறேன்ல, எனக்கு ஒரு முத்தம் தர மாட்டியா? என்னது முத்தமா? முத்தம் தானே கேட்டேன், இதுக்கு போய் அழட்டிக்கிறேன். நான் மாட்டேன். முதல்ல முத்தம் கேப்ப, அப்புறம் முழுசா கேப்ப. என்ன விடு சாமி. தாமரை, இப்ப நீ கொடுத்துட்டு போல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசலனா என் பசுமாடு என்ன பால் கறக்காதா? போயா. ஏய், நீயா கொடுத்துரு, இல்ல கற்பழிச்சிருவேன். முடிஞ்ச செஞ்சுக்க, யார் வேணானா? நேரமாகுது, சீக்கிரம். பயமா இருக்கா? என்னால வாழைப்பழத்தை உரிச்சு தர முடியாது. திங்க ஆசைப்படுறவங்க தான் உரிச்சுக்கணும். என் ஆசை மச்சானே உன்ன.
என்னடா இன்னும் பண்ணைய காணோம், வீட்டுக்கு போய் பாப்போமா? பரவாயில்லடா, எந்த வேலை எப்படி போனாலும் காலையில வயலுக்கு வராம இருக்க மாட்டாரு. ம். வணக்கம் பண்ணையா. என்ன முனியா? கதிர் நல்லா பழுத்துட்டு அறுவடைக்கு சொல்லி அனுப்புவீங்கன்னு காத்திருந்தா ஒன்றும் தகவல் வரல. அதான் ஐயா கிட்ட அறுவடை எப்போன்னு கேட்டு போலாம்னு வந்தோம். யோசனை பண்ணி சொல்றேன். ஐயா உங்களுக்கு தெரியாதது இல்லை, கதிர் முத்தி சுடுங்கிட்டு 2-1 நாள் அறுக்கலைன்னா அறுவடை மாட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அரை வெள்ளாம தான் விளைஞ்சதை காலகாலத்தில் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? எப்ப அறுக்கிறதுன்னு நான் வந்து சொல்றேன் முனியா. சரிங்க. அறுவடை அப்பதான் நல்லாஞ்சோறு கிடைக்கும். அதுவும் இந்த வருஷம் கிடைக்காது போல. அண்ணையா ஒண்ணுமே சொல்லாம போறாரு. வாங்க பண்ண. வணக்கம் பெரிய தம்பி. என்ன இவ்வளவு தூரம்? நீங்க வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நான் சாயங்காலம் வந்து பார்க்கறேன். ஆனக்குடியில தொழிலாளர் சங்கத்தானுங்க 6 படி கூலி கேட்டு பிரச்சனை பண்றாங்களாம். அதான் நம்ம சங்கத்தாளுங்களை கூட்டு போய் ஒரு 4 தட்டு தட்டி அறுவடை ஆரம்பிச்சு வச்சுட்டு வரலான்னு போறேன். உங்களுக்கும் அறுக்கணுமா? ஆமா தம்பி, கதிர் முத்தி சொடிஞ்சிட்டு 2-1 நாள்ல அறுத்துடணும். இல்லைன்னா அரை வெள்ளாம தான் அறுக்கணும்னு முன்னமே ராமானுசன் கிட்ட சொல்லி இருந்தேன். தகவல் வரல, அதான் பார்த்துட்டு போலாம்னு. அறுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல சில கணக்கு வழக்கு தீர்க்க வேண்டியிருக்கு. அதை தீர்த்துட்டு அறுத்துக்கலாம். கரெக்டா? நெல் உற்பத்தியாளர் சங்கம் வாழ்க! 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 தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே. இப்படி அண்ணன் வச்சு காலச்சாப்பாட முடிச்சிட என்ன வேண்டியது. முறைக்கிற? நான் ஒன்றும் முறைக்கலைங்க, 8 கட்டி பாடிக்கிட்டு இருந்தேன். ஊருக்குள்ள உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, வெள்ளவத்துல இருக்கா? வெள்ளவத்துல இல்ல, கருப்பு வத்துல தேடி பாக்குறேன். எர்ரா. எங்கடா வத்துல இருக்க? ஆளக்கலாம் எங்கடா இருக்க? இந்தா டேய், இங்க பணத்தை வச்சதை பாத்தியா? பிச்சதை பார்த்தேன், வச்சதை பார்க்கல. பாக்கலையா? பார்க்கலையா? என்னடா கண் நிமைக்கிற நேரத்துல பணத்தை இவன்ட்ட கேட்டா கை நீட்டுவான் போல தெரியும். ஏய், பிக்சரை பாக்குறியா? பார்த்தேன். பட்சரை பாக்குறியா? பார்த்துட்டு தானே இருக்கேன். 2 பழத்தை போக மீதி சில்லறையே கொடு. ஏனே பணத்தை பார்த்து கொடுனே. பழத்தை பார்த்தாண்டா கொடுக்குறேன். வெங்காயம் பழத்தை இல்லனே, இந்த நோட்டு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றேன். என்னது? பாரு, நோட்டு கிழிஞ்சிருக்கா? நல்லா பாரு. டேய், இந்த புள்ளி வந்து உங்க ஊர்ல கிழிஞ்சிருக்கா? ஆமா, அதான் சொல்றோம். கிழிஞ்சது எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கண்டா. யோ, இதத்தான் சொல்லிட்டு இருக்கேன், கிழிஞ்சிருக்குன்னு. பணத்துக்கு காசு கொடு. யோ, எங்கயா மறுபடியும் பழத்தை காணோம்? டேய், பிக்சரை பார்த்தே இல்ல? பார்த்தேன். பச்சதை பார்த்தே இல்ல? பார்த்தேன். ஆனா எடுத்த பார்க்கலையே. எடுத்தத பார்க்கலையா? பார்க்கலையா? இவன் மேல கை வச்சாலும் பரவாயில்ல, இவன் வாயை திறந்தே பார்த்துருவோம். நல்லவன் பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்க. வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் கடையை மாத்தி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனே கடை நல்லா வர நான் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் செய்றேன். வா வெளியே வா. இந்த வந்துருனே. அவள மாதிரியே வரான் பாரு. வியாபாரம் நல்லா நடக்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்கண்ணே. முதல்ல இந்த வெத்தலையை காலில் வச்சு கும்பிடு. சரிங்க. நல்லா இருக்கு. பொறி உண்ட பாட்டு இருக்குல்ல? ஆமா, அதை எடு. இது எடுத்துறேண்ணே. இப்ப என்னென்ன பண்ண? அதை கிழக்க போடு. போட்டோ உடஞ்சிருவேண்ணே. போடு. சரி போடுறேண்ணே. போட்டாச்சு. அடுத்து என்னென்ன பண்ண? அந்த பாட்டை எடு. இந்த பாட்டானே எடு. எடுக்கிறேண்ணே. இது எங்கண்ணே போறேன்? அதை மேற்கு பக்கம் போடு. போட்டுறேண்ணே. இதையும் போட்டாச்சு. சரி, இப்ப இந்த பாட்டை எடு. எடுக்கிறேண்ணே. எடு. இது எங்கண்ணே போறேன்? இதை இப்படியே உருட்டி விடு. ஏண்ணே? உருட்டி விடுறா. ஏன்னு சொல்லுங்க. உருண்டா, உருட்டி விடு. உருட்டியாச்சு. இது எப்படி உருளுதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் உருளும். ஓ, அப்படியாண்ணே? இந்த பாட்டை எடு. உருட்டி விடு. உருட்டிடுறேன். அந்த பாட்டை எடுத்து மெதுவா உருட்டி விடு. சரிண்ணே. உருட்டிடுவா? உருட்டி விடு. உருட்டிடுறேன். உருட்டிட்டியா? உருட்டிட்டேனே. அதை எடு. இது எதுக்குண்ணே? இதையும் உடைக்கிறேனே. அப்படித்தான். சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ண? இப்ப நீ என்ன பண்ற? கடைக்கு